ஆனந்தே. ஐயா அப்பா ஐயனாரப்பா, நான் புறப்பட்டதும் சாமி வந்துருச்சு போல இருக்கு. நான் ஒரு பாவி. என்ன பாவம் செஞ்சேனோ? கிருஷ்ணவேணி வாங்க, வா வா. வா குடு, சாட்டைய குடு. வா. எதுக்கு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா? ஏன் நான் இன்னும் உயிரோட வாழ்றேன்னு கேட்டல? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான். என் குழந்தை எனக்கு தெரியாதா? ஐயா வேண்டாம். இவ என் குழந்தைப்பா. ஐயோ தோண்டு தோண்டு தோண்டுன்னு சொல்றல. தோண்டு. அது தெர. போதுமா? கிடைச்சிருச்சுப்பா. ஐயா, என் பொண்ணு உசுரோட இருக்கான்னு சொன்ன நீதான். அவ எங்க இருக்கான்னு சொல்லணும்.
சொல்லுப்பா, அவ எந்த திசையில இருக்கா சொல்லுப்பா. நான் அவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுப்பா. சொல்றேன். அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு என் கோயிலுக்கு வா, அப்ப சொல்றேன். வானதி, வானதி, இந்த தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி குடி. வானதி, வா. நான் எப்படி இங்க வந்தேன்? அங்க கோவில்ல இருந்து நீங்களும் என் கூட இருக்கீங்க. என்னம்மா நடந்துச்சு? ரொம்ப வருஷமா என் மனசுல இருந்த பாரத்தை இன்னைக்கு நீ இறக்கி வச்சுட்ட. புரியல. இனிமே என் வாழ்க்கையில நான் எப்படி வாழணுங்கிற வழியை நீ எனக்கு காட்டி கொடுத்துட்ட. என்னோட இத்தனை வருஷ குறையையும் அந்த சாமி ஓ ரூபத்துல வந்து இன்னைக்கு தீர்த்து வச்சுட்டாரு. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் வானதி. உண்மைதாங்க, கஷ்டத்தோட வந்து நின்ன எனக்கும் எல்லாருக்குமே இந்த சாமி இன்னைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் நாம சாமிக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டாம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, செஞ்சிருவோம். இந்த கோவிலை இன்னும் பெருசா கட்டி இங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. அதுக்கான மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, வருஷம் கோவில்ல நடக்கிற திருவிழா, இந்த மாதிரி அப்பப்ப நடக்கிற படையல் பூஜை, இதுக்கான செலவையும் நானே ஏத்துக்கிறேன். குலசாமி மனசுக்குள்ள இருந்தா அந்த குலமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாமி மனசு குளிர்ற மாதிரி சீக்கிரமா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். கண்டிப்பா பண்ணிடலாமா?